அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு சின்ன குட்டி கதை தாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பழத்தோட்டம் இருக்குது. அங்கே வகை வகையான பழங்கள்லாம் நல்ல குறைஞ்ச விலைக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவோம். நகரத்துலேருந்து ஒரு பையன் புதுசாக இந்த தடவை இங்கே வாங்கிட்டு போகலாம், இங்கே விலை குறைவாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கான். எல்லா பழத்தையும் நிறைய வகை வகையாக வாங்கி கூடையிலையும் கவர்லையும் போட்டு நிறைய கட்டிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்புறான். கிளம்பும்போது பார்த்தா ரொம்ப வேகமாக மிதிச்சுட்டு போகிறான். நகரத்துக்கு போய் விற்றோம்னா தானே நல்ல வியாபாரமாகும்னு சொல்லிட்டு வேகமாக மிதிச்சுட்டு போகிறான். நம்ம பாட்டுக்கு புதுசாக இங்கே வந்துட்டோமே, இங்கேருந்து நான் நகரத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியலன்னு மனசில் நினச்சிக்கிட்டே போகிறான். போகும்பொழுது பார்த்தாக்க ரோட்டில் பக்கத்தில் ஒரு பெட்டி கடை இருக்குது. அந்த பெட்டி கடையில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அவரை பார்த்து, ஐயா, பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க ஐயா அப்படின்னு சொல்லி இந்த இளைஞன் அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு. அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பெரியவர், தம்பி, மெல்ல போனோம்னா 1 மணி நேரத்தில் போயிடலாம், மெதுவாக நீ போனீன்னா 1 மணி நேரத்தில் போயிடலாம், வேகமாக போனீன்னா 2 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாரு. இவர் என்னடா முன்னுக்கு பின்னும் முரணாக பேசுகிறாரு? வேகமாக போடக்கு 2 மணி நேரம் ஆகுமா, மெல்ல போனால் 1 மணி நேரம் ஆகுமா? அவர் கிடக்கிறாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத கண்டுக்காமல் இவன் மட்டுக்கு மறுபடியும் வேகுன்னு வேகமாகவே மிதிக்கிறான். வேகமாக மிதித்ததில் பழங்கள்லாம் கீழே மேலே உருண்டு ஓடுது. கூடையெல்லாம் சமயத்தில் பழக்கூடையே கீழே விழுந்துருது. அதெல்லாம் எடுத்து சரிப்படுத்தி வச்சுக்கிட்டு போகிறதுக்குள்ளே குண்டும் குழியுமாக இருக்கிற அந்த வழியெல்லாம் கடந்து இவன் போகிறதுக்குள்ளே 2 மணி நேரம் ஆகிடுது. நகரத்துக்கு போய் சேர்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது? 2 மணி நேரம் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ ஆக வேகமாக போனதுனால 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுவே அந்த குண்டுங்குழியமாக இருக்கிற வழியில் மெல்ல போயிருந்தான்னா 1 மணி நேரத்துக்குள்ளே போயிருக்கலாம் இல்லைங்களா? இதுக்கு தான் யார் சொல்கிறத கேட்கணும்? பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் அனுபவசாலிகள், அவர்களுடைய பேச்சை நாம் கண்டிப்பாக கேட்கணும். புரியுதுங்களா? குழந்தைகளே, செல்லங்களே, செல்வங்களே, என்ன செய்யணும்? நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். நன்றி, வணக்கம்.